இறையேசு அன்பானவர்களே, இந்த சீராக்கின் ஞான நூல் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான அடிப்படை தத்துவங்களை நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதை பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், குழந்தைகள், இளைஞர்கள், தாய் தந்தை, பெற்றோர், வயதில் முதியோர், இவர்கள் அனைவருமே தங்கள் வயதிற்கு ஏற்றவாறு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த சீராக்கின் ஞான நூல் தெளிவாக எடுத்து சொல்லும். அதிலும் குறிப்பாக இந்த 47, 48 இந்த அதிகாரங்களை பார்த்தீர்கள் என்றால், வேதாகமத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஏறக்குறைய ஒரு 30 நபர்களை நமக்கு இன்னும் சிறந்த முன் உதாரணமாக எடுத்து கொடுத்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது, அவர்கள் எவ்வாறு கடவுளுக்காக உழைத்தார்கள் என்பதை நமக்கு சொல்லி அவருடைய உயர்வு நிலையையும் நமக்கு சொல்லுகின்றது. அப்படித்தான் இன்று எலியா, எலிசா அரசர்கள் நூலிலிருந்து இவருடைய செயல்பாடுகளை நேற்று வரையில் நாம் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அப்படி இந்த எலியா எவ்வாறு சக்தி மிகுந்த ஒருவராக மழையை நிற்க வைப்பதும், மழை பொழிய வைப்பதும், ஏராளமான எதிரிகளாக இருக்கின்ற பொய் தெய்வங்களின் இறைவாக்குகளை எதிர்த்து நின்று உண்மையான தெய்வம் யார், யாவே என்பதை நிலைநிறுத்துவதும் இவரது செயல்பாடாக இருந்தது. இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார். அதெல்லாம் ஒரு அற்புதமான செயல். கடவுள் செய்யக்கூடியதை கடவுள் மனிதர் என்ற கூடியவர் இவர் செய்கின்றார். இன்னும் சிறப்பாக நமது மனநிலை மாற்றம் இதுதான் மிக மிக முக்கியம். புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே இயேசு கிறிஸ்துவில் இருந்த மனநிலை உங்களில் இருப்பதாக. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நாம் சந்திக்கக்கூடிய பல சூழ்நிலைகளை, எல்லா சூழ்நிலைகளையும் அவர் சந்தித்தார். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது. எனவே அந்த மனநிலை உங்களில் இருப்பதாக. அது இருந்தாலே போதும், நாம் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, என் புனிதர்களாக கூட உயர்ந்துவிட முடியும். எனவே அந்த வகையில் தான் ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன், இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், சினம் என்பது கோபம், சீற்றம் என்பது கடும் கோபம். ஆண்டவருடைய கோபம் கடுங்கோபமாய் மாறுவதற்கு முன்னால், அப்படி கடும் கோபமாக மாறுகின்ற போது அங்கே தண்டனைத்தான் அவர் கொடுக்க விழைவார். அவர் தண்டனை கொடுக்கின்ற கொடூரமான கடவுள் கிடையாது. அவர் அந்த கொடூரமான தண்டனை கொடுக்கின்ற அளவிற்கு நமது செயல்பாடுகள் கொடுமை நிறைந்ததாக இருந்துவிட காரணத்தினால்தான். எனவே அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய மனநிலையை பார்த்து இங்கே அவர் சொல்வதை ஒரு சில குடும்பங்களில் ஏற்றுக்கொள்ளலாம். என்ன சொல்லுகின்றார்? தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பெரியவர்களாக இருக்கின்றவர்கள், இனிமேல் நாம் இறந்து போகின்றோம், இந்த மண்ணுலகில் வாழப்போவது கிடையாது. எனவே அதற்கு முன்னால் என் அடுத்த தலைமுறைகளுக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். எனவே தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும், இது மிக அருமையான ஒன்று. ஒன்றுமே சொல்லாத போயிட்டார் எங்கள் அப்பா, ஒன்றுமே சொல்லாத போயிட்டார் எங்கள் அம்மா, இல்லை, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் பிள்ளைகள் நன்றாக இருக்கும். குழந்தைகளாக இருக்கின்ற போது பாருங்கள், தூக்கி வருகின்றீர்கள் கோவிலுக்கு, உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் பேர பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்களை தூக்கி வருகின்ற போது இதான் சாமி, தொட்டு கும்பிடு என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றோம். அப்படி அடிப்படையிலேயே ஆழமாக அந்த மனதில் பதிகின்ற அந்த செயல்பாடுகள் எல்லாம் என்று அந்த பிள்ளையிலிருந்து விலகுவதை நீ காண்கின்றாயோ, அவன் வயது ஏற ஏற, அனுபவம் பெற பெற, பெற்றோரால் கொடுக்கப்படுகின்ற அனுபவத்தை விட தான் சந்திக்கின்ற நபர்களால் கிடைக்கின்ற அனுபவம் உயர்ந்தது, சிறந்தது என்று எண்ணுகின்றான். எனவே அவன் தடம் புரண்டு விடுகின்றான். அப்படி தடம் புரளும் நேரம் எதுவோ என்று கண்டு பெற்றோர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருந்து செயல்பட்டால் எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றி விடலாம், எல்லா பிள்ளைகளையும் தங்கள் கண்ட்ரோலில் வைத்து கொள்ளலாம். கத்திரிகளை எத்தனையோ வீடுகளை நான் சந்திக்கின்றேன். அத்தனை வீடுகளிலும் பெற்றோருடைய மனநிலை கோணாமல் நடக்கக்கூடிய திருமண வயது நிறைந்த பிள்ளைகள் கூட இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் அப்படிப்பட்ட கட்டுக்கோப்பாக அவர்களை வைத்து இருக்கின்றார்.
எனவே தந்தையின் மனநிலை பிள்ளையை நோக்கி திரும்ப வேண்டும். அப்போதுதான் தலைமுறை நல்லதாக இருக்கும். இதை நாம் செய்வதற்கு வேண்டிய அருளை தெளிவாக இன்று நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கு வழி ஜெபம். அந்த ஜெபத்தை பற்றித்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரே ஜெபம், கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபம். அதை உருக்கமாக சொல்லி இறை அருளை பெறுவோம். ஆமென்.